கன்னி. கன்னி மண்ணின் மைந்தர்கள் தான் கன்னி. உள்ளூர் மாடு, உள்ளூர் திருத்தம், உள்ளூர் கொடாங்கி, உள்ளூர் பூசாரி, உள்ளூர் குருக்கள், உள்ளூர் ஜோசியர், உள்ளூர் சாமி. என்னங்க இதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுறது கன்னி தான். ஏன்னா அது இருக்கிறது பூமிகாரம், அது இருக்கிறது பூமிகாரகன். அப்போ அந்த பூமிகாரகன் இருக்கும்போது நமக்கு என்ன வரும்? நிச்சயமாக பொறுமை, அன்பு, பாசம், நேசம் எல்லாமே கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ அந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம என்னென்ன செய்யணும் பாருங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கன்னிராசி நேயர்களுக்கு கடந்த காலங்களை விட உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்கார்? உங்கள் ராசிக்கு 2ல் இருக்கார். என்ன செவ்வாய் புதன், செவ்வாய் புதன் சூரியன் இருக்கார். சூரியன் நீச்சத்தில் வர்றாரு. ஐப்பசி மாதம் 1ஆம் நீச்சத்துக்கு வந்துடுறார், துலாமுக்கு வந்துடுறார். துலாம் ஸ்நானம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அப்படிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதத்தில் குருவும் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 11ல் இருக்கார். அது ஒரு பெனிஃபிட் இருக்குதுங்க. இதுவரையும் 10ல் இருந்தார், இப்போ 11க்கு வந்துட்டார். உங்கள் ராசிக்கு 11க்கு வந்துட்டார். அப்போ 11க்கு வந்தால் கண்டிப்பாக ஒரு லாபாதிபதியாக உங்கள் தசாபத்தியை அனுசரித்து, உங்கள் ஜுயசாரத்தை அனுசரித்து கண்டிப்பாக கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும் உங்களுக்கு. அப்போ கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு நல்ல பலனை கலந்து கொடுப்பார். நல்லது கெட்டதும் கலந்து கொடுக்கக்கூடிய மாதமாகத்தான் மாறும். அது மட்டும் இல்லைங்க, கன்னிங்கிறது இந்த மாதத்தில் தான், அதாவது ஐப்பசியில் தான் நமக்கு மங்களகர காரியமெல்லாம் வரும். புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசியத்தில் வரும். அதுக்கு வேண்டிய வழிபாடு நீங்கள் புரட்டாசியில் பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கோங்க, உங்களுடைய லக்னாதிபதி பாருங்கள், கேந்திராதிபதி பாருங்கள், நவாம்சத்தை, குறிப்பாக நவாம்சத்தை பாருங்கள், நவாம்சத்தை பாருங்கள், நவாம்சத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாத்தையும் பார்த்து ஒரு ஆய்வு பண்ணிக்கோங்க, ஒரு ஆய்வு பண்ணிக்கோங்க. என்ன சனி பார்வை, புதன் சனி பார்வை, 7ஆம் பார்வை, இதுக்கும் உபயம் அதுக்கும் உபயம். குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் கலகம், குடும்பத்தில் குழப்பம், குடும்பத்தில் கொள்கை இல்லாத பேச்சுக்கள், பிடிப்பில்லாத பேச்சுக்கள், கணவன் மனைவி உறவு மிக கவனம். என்னன்னு கேளுங்க, இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. என்னன்னு கேட்கணும், இல்லைன்னா எதுவும் செய்ய முடியாது. அந்த மாதிரி போகணும். அப்படி போனால் தான் நம்ம எதுவும் பண்ண முடியும். அதனால் நிச்சயமாக கன்னிராசி நேயர்களுக்கு சனி பார்வை தவிர, ஆனால் 6 வக்கரத்தில் குரு நல்லா இருக்கும். உங்கள் ராசிக்கு இந்த குரு நல்ல கோச்சாரத்தில் குரு நல்லா இருக்கும், நல்ல வேலை செய்யும். அதாவது குருவும் வேலை செய்யும், ராகுவும் வேலை செய்யும். ஏன்னா குரு உங்களுக்கு ராசிக்கு 11ல் இருக்கார், உச்சத்தில் இருக்கார். அப்போ உச்சத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வேண்டிய அந்த பாவகத்தன்மையை மாற்றாமல் செய்யணும் இல்லையா? அது செஞ்சு தான் ஆவார். அதேமாரி உங்கள் ராசிக்கு ராகு 6ல், ராகு 6ல் அம்பு, ராகில் அரவம் இருந்தால், 6ல் அரவம் இருந்தால் பார்த்தீங்களா, அனைத்து செல்வமும் வரும். கேது இருக்கக்கூடாது. கேது அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பார், வழிகாட்டிகிட்டே இருப்பார், அவர்னால எந்த யூஸ் இல்லை. ஆனால் கடைசியில் நல்லது கொடுக்குறது கேது தான். சார் ஐயா அதெல்லாம் வேண்டாம் ஐயா, இப்போ முழங்கால் பசிக்கு என்னையா வேணும் அதை சொல்லுங்கள். கான்ட்ராக்ட் கமிஷன், கான்ட்ராக்ட் கமிஷன், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், சூப்பர் மார்க்கெட், வண்டி வாகனம், தபால் தந்தி, பேங்க்கு, ஐஆர்எஸ்ஸு, அக்கௌண்டன்ஸு, அடிஷனல் அக்கௌண்ட், ஏஜிஎல் ஆஃபீஸா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏஜிஎல் ஆஃபீஸு, பேங்கிங்கு, அது எந்த பேங்காக இருந்தான்னா, ரிசர்வ் பேங்காக இருந்தான்னா, எஸ்பி பேங்காக இருந்தான்னா, பேங்க் சம்மந்தப்பட்டது. இது எல்லாமே உங்களுக்கு என்ன செய்யணும்? உங்கள் தசா பற்றி முக்கியம். கன்னியா லக்கணத்துக்கு கன்னியா ராசிக்கு மீன லக்கணம் வந்துடக்கூடாதுல்ல, கன்னியா ராசிக்கு தனுசு லக்கணம் வந்துடக்கூடாதுல்ல, கன்னியா ராசிக்கு மேச லக்கணம் வந்துச்சு. என்ன அட்டமாதிபதி உங்கள் ராசிக்கு ஏற்கனவே அவன் பகை,
இருக்கிறது 8. அப்போ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? ரொம்ப கவனமாக இருக்கும். அவ்வளோ கவனமாக இருந்தால் தான் இந்த மாதத்தை நீங்கள் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போகலாம். படிப்பு கொஞ்சம் கூட குறைக்காதீங்க. படிப்புக்கு முழு சௌகரியத்தை கொடுங்க. படிப்புக்கு முழு சுதந்திரத்தை கொடுங்க. படிப்புக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுங்க. அந்த அங்கீகாரமே வெற்றியை கொடுக்கும். லாயருக்கு கூட போகணும். நீங்கள் ரிஷபராசி, துலாம் ராசி, ரிஷப லக்கணம், துலாம் லக்கணம், கன்னி லாயருக்கே போகலாமே. லாயருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. அப்போ கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் உங்கள் திசாபத்தியை பார்த்துக்கிட்டு மேற்கண்ட தொழிலை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. மேற்கண்ட தொழிலை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கோங்க. பயப்பட வேண்டியதில்லை. நிச்சயமாக இந்த குடும்பம் உங்களுக்கு படிப்பு கொஞ்சம் கம்மியாகும். குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். இதை எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக போயிடும். லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, ஹயக்கிரிவர் வழிபாடு, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, ஹயக்கிரிவர் வழிபாடு, ஸ்ரீராம் ஜெயராம் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய திருவடியை வணங்கி ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்பதை அந்த பாராயணத்தை பண்ணுங்க. நிச்சயமாக உங்களிடத்துல என்ன வேணும்னு கேட்பார். அந்தளவுக்கு இறை அருள் நிறைந்த இடம் கன்னி ராசி. இந்த 2025 வரக்கூடிய அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு பிறக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி, அதாவது எவ்வாறு நமக்கு பலன்களை கொடுக்க போறாரு. அதே மாதிரி பூரம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில், சிம்ம ராசியில, துலாம் லக்னத்துல, சுக்கிரனுடைய திசையில 142 டிகிரியில தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் மேச ராசியிலிருந்து மீன ராசி வரை பிறந்தவங்களுக்கு எவ்வாறு எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போறாரு அதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க. கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது, உங்க ராசிநாதன் புதன் பகவான் என்ன பண்றாரு, இந்த மாதம் உங்களுக்கு எந்தெந்த பலன்களை கொடுக்க போறாரு, குரு வேற இப்ப அதிசாரம் ஆயிருக்கிறார், என்ன மாற்றங்களை செய்ய போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடைய ஐப்பசி மாதம் கன்னி ராசிக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி சிரமம், துன்பம், வேதனை, கவலை, கஷ்டம் இதை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இப்ப ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. கன்னி ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி நடக்கக்கூடியது கண்டக சனி. கண்டதும் தெண்டம் மண்ணி, கைப்பொருள் விரைய மண்ணி, பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையா சிரமத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் கூட இப்ப கண்டகச்சனியா கொடுத்தவர் கூட இப்ப சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறார். சனியுடைய தாக்கம் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இல்லை. பயப்பட வேண்டாம், சரிங்களா? சனியினால கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த பயம் இதுக்கு மேல வேண்டாம். நவம்பர் 28 வரைக்கும். அப்ப அடுத்தபடி பார்க்கும்போது இந்த மாதத்துல உங்க ராசியாதிபதி புதன் பகவான் இப்ப எங்க இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது புதன் பகவான் அப்படின்னு சொல்றவர் குருவுடைய சாரம் வாங்கி, விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல குருவுடைய சாரம் வாங்கி, அதாவதுன்றதை பார்க்கும்போது இன்னைக்கு துலா ராசியில 203 டிகிரியில புதன் பகவான் இருக்கிறார். அப்ப புதன் பகவான் 203 டிகிரியில துலா ராசியில விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல குருவுடைய சாரம் வாங்கி உட்கார்ந்து இருக்கிறார். அப்படின்னா அப்ப இந்த புதன் பகவான் 7ஆம் தேதி வரைக்கும் தான் அவர் துலா ராசியில் இருப்பார். அப்ப 7ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாருன்னா, துலா ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் விருச்சக ராசிக்கு பெயர்ச்சாகிறார். அப்ப துலா ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு போகக்கூடிய புதன் பகவான் 16 நாள் விருச்சக ராசியில இருந்துட்டு அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா 23ஆம் தேதி அன்னைக்கு உங்க ராசிநாதன் புதன் பகவான் வக்ரகதி ஆகிறார். அப்ப வக்ரகதி ஆயிட்டாருன்னா அடுத்தது 30ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த விருச்சக ராசியில வக்ரத்துல தான் இருப்பார். அப்போ உங்களுடைய ராசிக்கு இப்ப எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு? 2ஆம் இடத்துல இருக்கிறார். உங்க ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடியது தனஸ்தானத்துல இருக்கிறார்.
உங்க ராசிக்கு அதிபதி வந்து புதன் பகவான் ஞானக்காரகன். ஞானக்காரகன் போய் தனஸ்தானத்துல உட்காரும் போது ஏதாவது ஒரு வகையில உருண்டு புரண்டு 10 ரூபா உங்களுக்கு சேமிச்சு கொடுத்துருவார். ஞானக்காரகன் ஏதோ ஒரு வகையில் மைண்டு வந்து அவர் வந்து மூலதான் மூலஸ்தானமே. ஏதோ ஒரு வடிவத்தில் உங்களுக்கு வந்து உருண்டு புரண்டு 10 ரூபா சம்பாரிச்சு கொடுத்துருவார். ஆனா அந்த உழைப்பு வீடு வந்து சேருமா, அதுதான் கேள்வி. அந்த 10 ரூபா வீட்டுக்கு வர்றது தெரியுது, போறது தெரியல. மாடு கறக்க போன குடிக்க கரெக்டா இருக்குது. கன்னிராசிக்காரங்கள் சொல்ற கேள்வியெல்லாம் ஒண்ணுதான், ஏன் கஷ்டம் எப்பங்க தீரும்? பார்க்கறவங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே தவிர என்னுடைய வாழ்க்கை எல்லாமே ஒரு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி தாங்க கிடக்குது. பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல, கடனை கட்ட முடியல, இஎம்ஐ கட்ட முடியல, மெடிக்கல் மருந்து மாத்திரைக்கு செலவு பண்ண முடியல, ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை, மன்றம், லோனு, தேவையில்லாத செலவு, மொத்தத்தில் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி. இது எல்லாமே எப்போ மாறப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல மாறப்போகுது. எப்படிங்க மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ல் இருந்த குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வராரு. பொதுவாகவே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கிறவங்க, பதவியில் இருக்கிறவங்க, உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 10ல் குரு வரும்போது பதவி கூட பறிபோக மாட்டான். கிட்டத்தட்ட இந்த 2025ல் அதாவது மே மாதம் 14ஆம் தேதியில இருந்து இந்த புரட்டாசி மாதம் 31ஆம் தேதி வரைக்கும், அதாவது இந்த ஐப்பசி மாதத்துக்கு முந்தின நாள் புரட்டாசி மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் யாகப்பட்ட துன்பம், யாகப்பட்ட சிரமம். கை கெட்டுறது வாய் கெட்டல, வாய் கெட்டுறது கை கெட்டல, ஜானியார்னு மூலம் சரிகிற மாதிரி. அப்ப எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமன்ற மாதிரி அவ்வளவு கவலையில இருந்த, கஷ்டத்துல இருந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இப்ப குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு அதிக சாரம் வாங்கி இப்ப வராரு. 26 நாள் பார்த்தீங்கன்னா இயல்பு நிலையில தான் இருப்பார், முன்னோக்கி வந்துட்டு இருப்பார். அதுக்கப்புறம் 26 நாள் அதே கடகராசியில வக்கரம் அடைஞ்சு பின்னோக்கி போவார். அப்படியாப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு குரு வராரு. ஒருத்தருடைய ஜாதகத்துல முதல்ல என்ன நல்லா இருக்குன்னு பாக்குறோம், குரு நல்லா இருக்கா, குருவுடைய திசையோ புத்தியோ நடக்குதுங்களா, குரு எனக்கு நல்லதை பண்ணுவாரா? அப்ப நம்ம ஒரு ஜாதத்துல குரு தான் நமக்கு நல்லா இருக்கணும். அதுக்குதான் சொல்லுவாங்க குரு பாறுபட்ட கோடி புண்ணியங்க. அப்ப குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல வர்றாரு. அப்படி வரக்கூடிய காலகட்டத்துல மண்மன யோகம் உண்டு, மண்ணு மன யோகம் உண்டு, கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையும், அதே மாதிரி இந்த உடல் உபாதைகள் கொஞ்சம் சரியாகும். பிரிஞ்சிருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுனால எனக்கு எங்க அம்மாவுக்கு ஆகிறது இல்லைங்க, எனக்கு எங்க அப்பாவுக்கு ஆகிறது இல்லை, என் மனைவிக்கு என்னோட அப்பாவுக்கு ஆகிறது இல்லை, என் மனைவிக்கு எங்க அம்மாவுக்கு ஆகிறது இல்லை, குடும்பத்துக்குள்ளாரே ஒரு கீரியும் பாம்பா இருந்துட்டு இருக்கிறேங்க, ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இப்ப வந்து குரு லாபஸ்தானத்துல வர்றதுனால கண்டிப்பா சொல்றேன், உங்களுடைய இந்த தேவையில்லாத ஒரு வைரஸ் மாதிரி இருக்கிற பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா இப்ப வந்து குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துல வராரு. அப்படி வரக்கூடிய நேரத்துல நீங்க ஏதாவது ஒரு வகையில பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. கையில காசு இல்லையா, கடன் வாங்கியாவது ஒரு சுப விரயம் பண்ணுங்க. இப்ப பாத்துங்க கோல்டு வேலை எல்லாம் கொஞ்சம் நல்லா முன்ன பின்ன போயிட்டு இருக்குது, அதனால கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ரெண்டாவது வண்டி வாகனத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கட்டன்றது, அதாவது ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்குது, அதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு லேண்டு மண்மனை சார்ந்த விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா கண்டகச்சனி குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டை நீங்க விரயம் பண்ணிட்டீங்கன்னா இந்த கண்டகச்சனினால வரக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு குறையும். கடன் வாங்கி ஏங்க இதெல்லாம் பண்ணணும், ஆல்ரெடி இருக்கிற கடனே கட்ட முடியலைங்க, குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை, இதுல வேற கடன் வாங்கி நான் செய்யணுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இப்படி செய்யலைன்னா அந்த கடன் வாங்கி நீங்க வேற வகையில செலவு பண்ணிட்டு போயிடுவீங்க. பொதுவா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, காக்கா உட்கார்றதுக்கும் பணமலை விழுந்ததுக்கு கட்டா போச்சுன்ற மாதிரி கன்னிராசிக்காரங்களுக்கு ஆரம்பத்துல இருந்த என்ன தெரியுங்களா, ஏகப்பட்ட குழப்பம். கல்லோட அரிசி வாயில போட்டுக்கிட்டு துப்பனா அரிசி போகுது, முழுங்குனா கல்லு போகுது, மெல்லனா பல்லு போகுது. இந்த மாதிரி நிலைமை தான் உங்க நிலைமை. இதுல எல்லாம் மாறுமான்னு பார்த்தா நிச்சயம் மாறும். குரு வந்து இப்போ உங்களுக்கு லாபஸ்தானத்துல வந்திருக்கிறாரு, பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு வந்து கட்டன்றது காதல் கல்யாணம் இந்த மாதிரி விவகாரம் எல்லாம் கைக்குடி வரும்.
ரெண்டாவது தொழில் துறையில பெரும் மாற்றம் கொடுக்கும். ஏன்னா லாபஸ்தானத்துல குரு வராரு இல்லையா, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். ரெண்டாவது புதன் வந்து இப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். நம்ம முன்னே சொன்ன மாதிரி புதன் பகவான் இப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தோன்னா 7ஆம் தேதி அன்னைக்கு 3வது வீட்டுக்கு போறாரு. 16 நாள் விருச்சிக ராசியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் 23ஆம் தேதி என்னைக்கு கட்டான்றது பார்த்தா புதன் பகவான் வந்து வக்கரம் அடைகிறார். இந்த காலகட்டம் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தைரியஸ்தானத்துல வக்கரமாகும் போது நிச்சயமா உங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு நல்லதா இருக்கும். சரிங்களா? அப்ப இது போக பார்த்தா சுக்கிரன் உங்க ராசியில தான் இன்னைக்கு நீச்சம் அடைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா தன் வாய் சொல் தனக்கு சுமைன்ற மாதிரி பேசவே மாட்டேங்க, சண்டை வந்துடும். ஏன்டா வீட்டுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி குழப்பமா தான் இருக்கும். இன்னைக்கு கையில காசு இல்லைன்னா கட்டின பொண்டாட்டி இந்த காலத்துல மதிக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்ப உங்களுக்கு சுக்கிரன் போய் நீச்சம் அடையும் போது தேவையில்லாத அந்த கருத்து வேறுபாடுகள் கொண்டு வந்து அங்க முன்னிறுத்திடுறான். இப்படி இருக்கும்போது கொஞ்சம் கவனமா இருங்க, விட்டு கொடுத்து போங்கன்னு சொல்றேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு 2ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சிருக்கிறார். அதாவது வந்து செவ்வாய் பகவான் நட்பா இருக்கிறார். அப்ப செவ்வாய் 2ஆம் இடத்துல போய் நட்பா இருந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன்றது வந்து 10ஆம் தேதி அன்னைக்கு தன் சொந்த வீட்டுக்கு போறாரு. அப்ப 10ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து இந்த கடன் சுமை மட்டும் தீர்றது மட்டும் இல்லை, பிரிஞ்சு குடும்பம் ஒன்னா சேரலாம். வாழ்க்கையில பெருசா குழப்பம் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருவார். அப்ப இது தவிர 7ஆம் இடத்துல சனி உட்கார்ந்து இருக்கிறார், கலஸ்திரஸ்தானியே உட்கார்ந்து இருக்கிறார். சனி பகவான் கூட உங்களுக்கு மாங்கல்யத்துக்கு சப்போர்ட் பண்றாரு. ஏன்னா இன்னைக்கு கண்டகச்சனியே இருந்த சனி பகவான் இப்ப வந்து வக்கரத்தில் இருக்கிறார் இல்லையா, அதனால சனி பகவான் கூட உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவாரு, நீங்க பயப்பட வேண்டாம். அடுத்தது சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். 12ஆம் இடத்துக்கு அதிபதி 2ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சதுனால உங்களுக்கு நல்லதுதான். ஏன்னா 6, 8, 12ஆம் இடத்துக்கு அதிபதி வேலை செய்ய மாட்டாங்க. 12ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம் இல்லை. 12ஆம் இடத்துக்கு அதிபதி போய் 2ஆம் இடத்துல நீச்சம் அடையும் போது கண்டிப்பா உங்களுக்கு நல்லதுதான். மற்ற கிரகத்துக்கு உண்டான இடம் போய் இங்க நீச்சம் அடைஞ்சிருந்தா கஷ்டம்தான். 12ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானுடைய கிரகம் போய் நீச்சம் அடையும் போது கண்டிப்பா உங்களுக்கு நல்லதா இருக்கும். எது எப்படியோ நான் சொல்ற மாதிரி இந்த மாதம் குரு அதிசாரமாக்கூடிய காலகட்டத்துல தொழில் மாற்றம், உடல்நிலை மாற்றம், அதாவது உங்களுக்கு சேமிக்கக்கூடிய ஒரு யோகம், அது போக பார்த்தீங்கன்னா உங்களோட வளர்ச்சி, இது எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இது தவிர உங்களோட இண்டிவிஜுவலான ஒரு ஜாதகம் எந்த அளவுக்கு பலன் கொடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இதை அனுபவிச்சு பார்த்து என்னன்றது சொல்லுங்க. சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி. கன்னிராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாத கிரகநிலை ஆராயறதுக்கு முன்பாக கன்னிராசியின் வாழ்க்கை தத்துவத்தை ஒரு முறை நம்ம சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கன்னின்றது பார்த்தீங்கன்னாக்கா எல்லா நபர்களோடையும் ஒத்து போகக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க நல்லவர்கள் கூடயும் நட்பாக பழகிடுவாங்க, கெட்டவர்கள் கூடயும் நட்பாக பழகிடுவாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஆனால் இப்படிப்பட்ட எல்லாரோடையும் ஒத்து போகக்கூடிய நபர்கள் நகைச்சுவை மிக்க ஒரு மனிதர்களாக இருப்பாங்க. அவங்க மற்றவர்களை சிரிக்க வைக்கக்கூடிய நபர்கள், தான் ரொம்ப பெரிய கஷ்டங்களில் இருந்தாலும் தன்னை சார்ந்தவர்கள் நம்ம கஷ்டத்தில் இருக்கின்றது உணரக்கூடாதுன்ற நோக்கத்தோட அந்த கஷ்டங்களை வெளிக்கொணராமல் இருக்கக்கூடிய நபர்களில் இந்த கன்னிராசி அன்பர்களாக இருப்பாங்க. ஆனால் இப்படிப்பட்ட இந்த கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சோதனைக்கான காலகட்டம் தொட்டுடுச்சு. அது கடந்த ஒரு 1.5 வருட காலமாக மிகப்பெரிய ஒரு சோதனைக்கான காலகட்டங்கள். எது செய்தாலும் தடைகள், தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறையுது, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள், முக்கியமாக கணவன் மனை உறவுகள் பிரச்சனைகள், திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள், காதல் எண்ணத்தில் காதல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நட்பு வட்டாரத்தில் பிரச்சனைகள்ன்ற மாதிரி பல்வேறுபட்ட பிரச்சனைகளை ஒன்று போனால் ஒன்று பிரச்சனைகள் இந்த கன்னிராசி அன்பர்கள் சந்திச்சுட்டு வரதை பார்க்க முடியுது. இதுக்கு எண்டுக்காடே இல்லையா, எப்போதான் இவங்களுக்கு பிரச்சனைகளானது குறையும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா, இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு காலங்கள் நெருங்கி வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். உண்மையாலுமே ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த நேர காலகட்ட வரலும் குரு பகவான் இருந்துட்டு இருக்கார். இவர் இந்த ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி என்று தான் குரு பகவான் உங்களோட ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வர்றது இவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த காலம் உதயமாகுதுன்னு தான் சொல்லணும். அப்போ முன் ஜென்ம கருமாயின் பலன்களை ஓரளவுக்கு இவங்க கழிச்சுட்டதா அர்த்தம். இன்றைய இந்த மாதத்திலிருந்து வாழ்க்கையில் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உதயமாக போகுதுங்க.
அப்போ ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த லாபஸ்தானத்தில் இந்த குரு பகவான் உட்கார்ந்துருக்கனால இவங்களோட எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தி அடைய போகுதுங்க. எதுக்காக இந்த விதிகள் சொன்னேன்னாக்கா, பல கஷ்டங்களை சந்திச்ச உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமாக உருவாக போகுது. அதனால இந்த மாத காலகட்டம் சரியா பயன்படுத்திக்கங்க. அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்தையும் ஒரு முறை எடுத்து பார்த்துக்குங்க. வாழ்க்கையில உங்களோட ஜாதகம் என்ன சொல்றது கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கு பிறகு நீங்க நடக்கிறது சிறப்பாக இருக்குன்றதுக்காக தான் சொல்ல விரும்புகிறேன். அதனால இந்த மாத காலகட்டம் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்துக்கான காலகட்டங்கள். வெகு நாட்களாக தடைபட்டிருந்த ஒரு சில காரியங்கள் கண் முன்னே தடை இல்லாமல் நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டங்கள். தொழிலில் ஏமாற்றத்தை சந்திச்ச நம்மங்களுக்கு தொழில் வளர்ச்சி மேலோங்கக்கூடிய காலகட்டங்கள். பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருந்தவங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிகள் மேலோங்கக்கூடிய காலகட்டங்கள் உதயமாகுது. அது ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த லாபஸ்தானத்தில் குரு பகவான் உச்சபலம் பெறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த நேரம் வந்துட்டு இருக்கு. இந்த குரு பகவான் தனக்கு 11ஆம் இடத்துல இருந்து உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்தான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சரியான முயற்சிகளா இருக்கும். இதுக்கு முன்பாக எது செய்தாலும் இது சரிதானா சரியில்லையா அப்படின்ற மாதிரி சிந்தித்து செயல்து அந்த சிந்தித்த செயல்கள் எல்லாமே தோல்வி அடைந்தது தான் மிச்சன்ற மாதிரி இருந்து இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் சிந்திக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சரியானதாகவும் இருக்கும், அது நியாயமானதாகவும் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அப்போ முயற்சிகள் வெற்றியாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. ஏதாவது தொழில் தொடங்கணுன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட சுய ஜாதத்தையும் ஒரு தடவை ஒப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் தொழில் தொடங்குவதற்கான ஒரு உன்னதமான காலகட்டமாக இந்த மாத காலகட்டமானது இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. உங்களோட இளைய சகோதரத்தினால மிகப்பெரிய ஒரு ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் வந்துட்டுருக்கு. உங்களோட இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படலாம். பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக உருவாகலான்றிருவீங்க. அடுத்ததாக இந்த குரு பகவானோட பார்வை உங்களோட ராசிக்கு சமசப்தமாக 5ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்க இருக்க. 5ஆம் இடமானது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம், மாமன் ஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடங்க. அப்போ 5ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால பூர்வ புண்ணியம் வலுவடைய போகுதுங்க. உங்கள் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்க போகுது. உண்மையாலுமே உங்களுக்கு இந்த குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்காம போனதுனால தான் கடந்த ஒரு 1.5 வருட காலமாக போராட்ட வாழ்க்கையை சந்திச்சுக்கிட்டு விதி. அப்போ குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் இந்த நேரத்தில் கிடைக்கிறதுனால உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வாய்ப்பு கிடைச்சால் ஒரு முறை தேங்காய் பழம் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா முன்ஜென்ம கருமையின் பலன்கள் கொஞ்சம் குறையுன்றீங்க. அதே போல் வெகு நாட்களாக திருமணமே ஆகலை சார், எனக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த நேர காலகட்டத்தில் திருமணத்துக்கான ஒரு காலகட்டமாக இருக்குது. முக்கியமாக 5ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கனால புத்திர காரகனே புத்திர ஸ்தானத்தை பார்க்க இருக்கனால வெகு நாட்களாக குழந்தை இல்லாத நபர்களுக்கு திடீர்னு எனக்கு கோயில் குளத்துக்கு போனேன் சார் குழந்தை இல்லை, மருத்துவத்தை நாடுனே குழந்தைகள் இல்லை, எனக்கு இருக்குமா இருக்காதா என்னதான் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் கோயில் குளத்துக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை, மருத்துவத்தையும் நாட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாத காலகட்டத்தில் குரு பகவான் சமசப்தமாக 7ஆம் பார்வையாக அந்த 5ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களோட எண்ணங்கள் பூர்த்தி அடையும். கணவன்மனை உறவுகளில் இருக்கக்கூடிய அந்நிய உறவுகள் பலப்பட்டு குழந்தை பேருக்கான ஒரு காலகட்டங்கள் உதயமாகிறத பார்க்க முடியுதுங்க. அதே போல் பூர்வ புண்ணிய சொத்து சுகங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுனாக்கா அந்த பூர்வ புண்ணிய சொத்து சுகங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களாகவும், அண்ணன் தம்பி உறவுகள் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு டக்குன்னு 4 பேர் வச்சு தீர்த்து சுமூகமாக முடிச்சு கொள்றதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த நேரம் வந்துட்டு பார்க்க முடியுதுங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால 7ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்தையும் இந்த 5 பார்க்க இருக்கிறதுனால கண்டிப்பாக குருவின் சனியும் தொடர்புகள் பெறதுனால திருமணம் இல்லாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வந்துடும். குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேர காலகட்டத்தில் இருந்துட்டு பார்க்க முடியுது. இப்போ சமுதாயத்தினோட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாண்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சமுதாயத்துக்கு உங்களுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு சமுதாயத்துக்கு உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படலாம். குரு சனி தொடர்பு ஏற்பட்டாலே எங்கேயோ யாருக்கோ என்னைக்கோ செய்து கொடுத்திருந்த ஒரு சில விஷயங்கள் இந்த நேர காலகட்டத்தில் அதுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களாகவும் அதன் மூலியமாக லாபங்களும் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாகிறத பார்க்க முடியுதுங்க. அதே நேர காலகட்டத்தில் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானும் 8ஆம் இடத்தில் 12ஆம் இடத்தில் கேது பகவானும் 6ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகும். எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடுறதுக்கான காலகட்டம் உண்டு. 12ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால இந்த நேர காலங்களில் எல்லா யோகங்களையும் அனுபவிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா மிக விரைவாக ஏதாவது ஒரு நீர்நிலை சார்ந்த இடங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் அல்லது ராமேஸ்வரம் இந்த 2 ஸ்தலங்கள் ஏதோ ஒரு ஸ்தலங்களில் போயிட்டு அங்கே அருகில் இருக்கக்கூடிய கடல்களில் குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை தரிசனம் பண்ணிட்டு வர்றதுனால முன்ஜென்ம கருமாவின் பலன்களை கொஞ்சம் விளக்கிறதுக்கான ஒரு காலகட்டங்களாக
இந்த காலகட்டம் உதயமாகிறது பார்க்க முடியுதுங்க. அதனால் வாய்ப்பு கிடைச்சா மிக விரைவாகவே திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில் அல்லது ராமேஸ்வரம் போயிட்டு கடலில் குளிச்சுட்டு வருது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் விதி. அதே போல் இந்த மாத காலங்களில் வாக்கு ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் இருக்கனால கொடுத்த வாக்குகளை காப்பாற்றக்கூடிய ஒரு நபர்களாக இருந்துட்டுருப்பீங்க. கொடுத்த வாக்குகளில் எந்த விதத்தையும் பிரச்சனைகள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சரியான நேரத்தில் இவங்களுக்குலாம் ஒரு சில காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க. இல்லை தடைகள் எதுவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் கிடையாது. சீர சிறப்பாக இருப்பீங்க. 11ஆம் அதிபதி லாபாதிபதி 12ஆம் அதிபதி தனக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறனால அந்த இடத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறனால தன பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டங்களாக உதயமாகும். இந்த மாத காலகட்டம் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு சில திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகளுக்கான காலகட்டமாக இருக்குது. இந்த மாத காலகட்டத்தில் மென்மேலும் வளர்ச்சி அடையணும்னு நினச்சிங்கனாக்கா ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி அன்றே பார்த்தீங்கன்னாக்கா இந்த அதிசார குரு பயிற்சியும் நடக்கிறதுக்கு அன்றையே பார்த்தீங்க அப்படின்னாக்கா சனி பிரதோஷமும் வர இருக்குங்க. அன்றைய சனி பிரதோஷத்தன்று சிவன் கோயில் இருக்கக்கூடிய நந்தி பகவானுக்கு 1 லிட்டர் பால், ஒரு முழம் முல்லைப்பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கொடுக்கும். அதே போல் மாதத்தின் பிற்பகுதியில் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னாக்கா சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் பண்ணுவாங்க. வாய்ப்பு கிடைச்சா உங்களால் முடிஞ்ச ஒரு பச்சரிசி, அதை ஒரு 5 கிலோவோ 1 கிலோவோ வாங்கி கொடுத்து அன்னாபிஷேகத்தை கொடுத்தீங்கன்னாக்கா முன்ஜென்ம பாவங்கள் நீங்கி இதுக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை வாழக்கூடிய அமைப்புகள் உருவாகும். முடிஞ்ச அளவுக்கு இதை செய்து பாருங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம்.